இந்த ஆக்சிடைஸ் சில்வர் செயின் எப்படி மேக் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கியர் வயர், கியர் லாக், சில்வர் பால், லாக், ஜம்ப் ரிங், அட்டாச்சர், ரோப், பெண்டன்ட். ஃபஸ்ட் இந்த கியர் வயரை வந்து எவ்வளோ லென்த் செயின் மேக் பண்ண போகிறோம் அந்த அளவுக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்துட்டு என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு பெண்டன்ட்டை போட்டுட்டேன். பெண்டன்ட்டுக்கு அப்புறம் சின்ன ஒரு ஸ்டோன் பால் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால் ஸ்டோன் பால் எடுத்துட்டேன். ஸ்டோன் பாலுக்கு அப்புறம் ஒரு கியர் லாக் கண்டிப்பாக போடணும். கியர் லாக் போட்டுட்டு திருப்பி நம்ம ஒரு செட் மாதிரி நான் பண்ண போகிறேன். ஒரு கியர் லாக்கு, ஒரு 3 சில்வர் பால்ஸு, ஒரு கியர் லாக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கியர் லாக் போடுவேன், 3 சில்வர் பால்ஸ் போடுவேன், திருப்பி ஒரு கியர் லாக் போடுவேன். அது போட்டால் தான் ஒரு செட் மாதிரி இருக்கும். இதே மாதிரி என்ன பண்ண போறேன்னா ஒரு 6 செட்ஸ் பண்ண போறேன். இன்னொரு செட் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கியர் லாக் தான் போடணும். கியர் லாக் போட்டுட்டு ஒரு 3 சில்வர் பால் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கியர் லாக் போடலாம். இதே மாதிரி வந்து 6 செட்ஸ் பண்ணலாம். ஒன் சைட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதர் சைடும் என்ன பண்ணணும், திருப்பி அதே மாதிரி தான் ஒரு ஸ்டோன் பால் போட்டுட்டேன். அப்புறம் கியர் லாக் கண்டிப்பாக போடணும். நெக்ஸ்ட் இன்னொரு செட்டுக்கு என்ன பண்ணணும், ஒரு கியர் லாக், 3 சில்வர் பால்ஸ், இன்னொரு கியர் லாக். அதே மாதிரி வந்து 6 செட்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 2 செட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு சைடில் 6 செட்ஸ், இன்னொரு சைடில் 6 செட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கியர் லாக் வச்சு ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். இப்போ நான் 2 கியர் லாக் எடுத்துக்கிறேன். அந்த 2 கியர் லாக் எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு ஜம்ப்ரிங் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்ம ரோப் ஏதாச்சும் போடணும்னா சேர்க்கணும் இல்லையா. ஜம்ப்ரிங் ஒன்று போட்டுட்டேன். நான் காட்டியிருக்க மாதிரியே ஃபோல்டு பண்ணி திருப்பியுமே அந்த கியர் லாக்கில் வந்து இன்செர்ட் பண்ணிடுறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக எடுத்தாலே போதும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளாம் டைட்டாக பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நோஸ் பேர் வச்சு அந்த கியர் லாக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும், அவ்வளோதான். இப்போ எண்டு ஃபினிஷ் பண்ணதும் நம்ம ஒரு சைடில் 6 செட்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரெக்டான டிஸ்டன்ஸில் ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் கரெக்டான டிஸ்டன்ஸில் வந்து நம்ம செட் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா கியர் லாக் வச்சு நம்ம லாக் பண்ணிட வேண்டியதான். ரைட் சைடில் என்ன பண்ணுவோம் அதே மாதிரி தான் லெஃப்ட் சைட்லையும் பண்ணணும். நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து 0.5 சென்டிமீட்டர்ஸ் வந்து நான் மெஷர் பண்ணி வச்சிருக்கேன். இதே நான் காட்டியிருக்க மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்க கியர் லாக்கை நம்ம என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி நான் மெஷர் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி இன்னொரு செட்டையும் அதே மாதிரி பண்ணுறேன். இதே மாதிரி வந்து 2 பக்கமும் நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். 2 சைடும் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாக் போட போகிறேன். லாக் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் அந்த செயினும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி சிம்பிளாகவும் போட்டுக்கலாம். நான் காட்டிருக்கலையா இந்த பூக்கும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ரோப் கூட போட்டுக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான் அது போடுறது. இந்த மாதிரி லாக் போட இல்லை இந்த மாதிரி ரோப் போடுறதுனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோப் போட்டாலும் நல்லா இருக்குது. நம்மளுக்கு எது விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டா போதும். அவ்வளோதாங்க, செயின் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த செயினுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு இயரிங் செட்டும் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் அண்ட் சில்வர் ஸ்டட் வச்சு நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, செயின் வந்து மேக் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.